எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டியவர்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறினார். எதிர்க்கட்சி தலைவராக மு.க.ஸ்டாலின் இருந்தபோது மோடி வந்தால் கருப்பு கொடி பலூன் பறக்க விடுவார் என்றும், பிரதமர் மோடி தலைமையில் 3 ஆண்டுகள் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் பங்கேற்கவில்லை என கேள்வி எழுப்பினார். திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 3 ஆண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்றைய தினம் நடந்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் 3 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தமிழகத்திலே ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கு அமலாக்கத்துறை, டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று ரெய்டு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் பயந்து இன்றைய தினம் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்த பொழுது கருப்பு பலூன் விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார்.